இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் திஸ்ஸநாயக்கே ஒரு ஹார்ட்கோர் மார்க்சிஸ்ட். அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட். தமிழ் டாமினன்ட் பகுதியில் ஜஃப்னா ஒரு காலத்தில் வந்து அது எல்டிடியோட பேஸ், ஒரு முக்கியமான பேஸாக இருந்த பகுதி. அந்த பகுதியில் 6 மொத்தம் கேண்டிடேட்டால் எலெக்ட் பண்ண முடியும். அதில் வந்து 3 கேண்டிடேட்டு இவங்களோட கேண்டிடேட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. வீட்டுக்கு தலைமை பொறுப்பை வகிப்பவர் வந்து தன்னுடைய சகோதர சகோதரிகளை வந்து ஒரு தன்னுடைய இரு கண்கள் போல பாதுகாப்பார். அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் இல்லைங்களா? அந்த கலாச்சாரத்தில் தான் பாரதம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு உறுதுணையாக தோள் கொடுத்து நின்றது. உங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஏஷியன் ஃபினாமினா. இந்த குடும்ப அரசியலுங்கிறது இப்போ பிலிப்பீன்ஸில் பார்ப்பீங்க, இல்லை வியட்நாமில் பார்ப்பீங்க, இல்லை இந்த மாதிரி மலேசியாவில் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் நடக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜியோ பாலிட்டிக்ஸ், நம்ம தேசத்துடைய பாதுகாப்பு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், கொள்கை, பாலிசி, இது குறித்தெல்லாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். நம்மோடு திரு பிபிந்திரா அவர்கள். வணக்கம். லடாக் பற்றி பேசுகிறோம். சைனா நமக்கு என்ன பிரச்சனை கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு நெய்பர் கண்ட்ரி, ரொம்ப முக்கியமான கண்ட்ரி, இந்தியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்குது, அவங்களும் இந்தியாவை நம்பி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் எக்கனாமிக் கிரைஸ் வந்தது, பல நேரங்கள் நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்போம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட யாருமே எதிர்பார்க்காத ஒரு அரசியல் சூழல் அங்கே இருந்தது. என்னென்னா, இப்பொழுது அங்கே என்பிபி அப்படிங்கிற பார்ட்டி அதிபர் தேர்தலில் மிகப்பெரிய, யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றி. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பகுதியில், மற்ற பகுதிகளில் மட்டும் அவங்களுக்கு கம்மியாக இருந்தது. சிங்களம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய அளவு வெற்றி பெற்றாங்க. இது பிரதமருக்கான நடக்கக்கூடிய அடுத்த கட்ட தேர்தலில் இது பெரிய அளவு பிரதிபலிக்குமா அப்படின்னு யோசித்த நேரத்தில் அதிபர் தேர்தலை விட எல்லா பகுதிகளிலும் என்பிபிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ அதிபர் தேர்தல், அதுக்கு அடுத்ததாக நடந்த பிரதமர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தல், இதை எப்படி பார்க்குறீங்க? இது நமக்கு எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு அட்வான்டேஜாக இருக்குமா, இல்லை சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ரீலங்காவில் மீண்டும் அதிகமாக இருக்குமா? இதை குறித்து சொல்லுங்கள். இப்போ அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் ஸ்ரீலங்காவில் அருணாகுமார திசநாயக்கே என்பவர். அவருடைய கட்சியுடைய பேர் வந்து ஜனதா விமுக்தி பெருமனா. நீங்க நேஷனல் பீப்புள்ஸ் பவர்னு சொன்னீங்க. இதோடைய டிரான்ஸ்லேஷன் முக்கியமான விஷயம் என்னன்னா, அது வந்து இப்போ ஒரு அலையன்ஸாக உருவாயிட்டு இருக்கு. இந்த கட்சி வந்து கடந்த ஒரு 50 ஆண்டுகள் மேலாக இந்த கட்சி வந்து இலங்கையில வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அரசியல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றுமே அவர்களுக்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு ஆதரவு இல்லாமல் இருந்த சூழ்நிலை அப்படிதான் இருந்தது. அந்த சின்னல எக்ஸ்ட்ரீமிசம், அது வந்து அவங்களுடைய பிரைமரி கோல். அதுதான் அவங்களுடைய பிரைமரி. ஆயுதம் தாங்கி போராடி இருக்காங்க. 1971 அவங்க வந்து ஒரு ரெவல்யூஷனே ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க. அது பாரதத்தினுடைய உதவியின் காரணமாக தான் அன்று இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் அந்த முறியடித்தாங்க. அதே மாதிரி 87, 89 சமயத்திலையும் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க, பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு பெரிய அளவு சப்போர்ட்லாம் இல்லை. அவங்களுடைய கொள்கை வந்து ஒன்று சின்னலா டாமினன்ஸ், சின்னல மக்களுடைய ஆதிக்கம் ஒன்று. ரெண்டாவது வந்து கம்யூனிசம். இந்த 2 விஷயத்தை, அதாவது எக்ஸ்ட்ரீம் கம்யூனிசம், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிசம் சொல்லுவாங்கல்ல, இந்த 2 கொள்கையை கொண்டு தான் அவங்க வந்து அவங்களுடைய கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் திஸ்ஸநாயக்கே ஒரு ஹார்ட்கோர் மார்க்சிஸ்ட். அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட். ஸோ அதே மாதிரி அவர் ப்ரோ சைனா பாலிசி, அது கொண்டு தான் அவருடைய அரசியல் பண்ணிட்டு வந்திருக்காரு இவ்வளோ பல ஆண்டுகளாக. ஸோ ஆச்சரியம் என்னன்னா, இந்த வாட்டியும் வந்து அவருக்கு அதிகமான ஆதரவு கிடைச்சிருக்கு. முதல் தடவை ஒரு டெமோக்ராட்டிக்லி அவங்க வந்து முதல்ல ரெவல்யூஷன் பண்ணி ஆட்சியை பிடிக்கணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க. பட் இந்த வாட்டி திசநாயக்கனுடைய தலைமையில் இந்த நேஷனல் பீப்புள்ஸ் பவர் என்கின்ற ஜனதா விமுக்தி பெருமனா, இதை வந்து ஒரு டெரர் ஆர்கனைசேஷனாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ஸ். அதை நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ அந்த அமைப்பு வந்து ஆட்சி பிடிச்சிருக்காங்க இந்த வாட்டி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரும்வாரியாக அவருக்கு ஆதரவு கிடைச்சா கூட 50% வந்து கிராஸ் பண்ணி தான் வரணும் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில். ஸ்ரீலங்கன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அந்த 50% சப்போர்ட் அவருக்கு இந்த வாட்டி அதிபர் எலெக்ஷன்லையும் கிடைக்கல. அதை வந்து அதனால அவர்களுடைய லெஜிட்டிமசி ஆஃப் ஹிஸ் கவர்மெண்ட், அதை வந்து கவுண்டர் பண்றதுக்கு தான் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவர் கால் ஃபார் பண்ணது.
பார்லிமெண்ட்ல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தமிழ் பகுதிகளில் கூட வடக்கே கட்சி மற்றும் கிழக்கு பகுதிகளில் கூட மலையக இவங்களுடைய பகுதியிலையும் கூட அவங்க ஆமா அவங்க இந்த பகுதியிலாம் அவங்க வந்து அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. நம்ம பாரத பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி ஒரு கேண்டிடேட் எலெக்ட் பண்ணி ஒரு கான்ஸ்டிடியூன்சிலேருந்து போறது அந்த மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் எலக்டோரல் காலேஜ் சிஸ்டம். அது நீங்க ஒரே பார்ட்டியில ஒரு கான்ஸ்டிடியூன்சில 5 கேண்டிடேட் கூட இருப்பாங்க. ஸோ யாருக்கு முதல்ல அதிகம் ஓட்டு கிடைக்குதோ அவங்க எலெக்ட் ஆயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரிஃபரன்ஸ் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரிஃபரன்ஸ் ஓட்டுல கட்சி வந்து யார் வேணா இந்த 5 பேர்ல யார் வேணா அனுப்பலாம். இந்த மாதிரி அவங்களுடைய எலக்டோரல் சிஸ்டம் அது வந்து ஒரு விசித்திரமான சிஸ்டம் அது. ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜஃப்னா போன்ற தமிழ் டாமினன்ட் பகுதியில் ஜஃப்னா ஒரு காலத்தில் வந்து அது எல்டிடியோட பேஸ் ஒரு முக்கியமான பேஸாக இருந்த பகுதி. அந்த பகுதியில் 6 மொத்தம் கேண்டிடேட்டால் எலெக்ட் பண்ண முடியும். அதில் வந்து 3 கேண்டிடேட்டு இவங்களோட கேண்டிடேட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த வெற்றியின் காரணமாக நம்ம இந்த திசநாயகி ஒரு அதிபரானதுனாலையும் இப்போ அவங்களுடைய கட்சியிலிருந்து இப்போ ஒரு அம்மா வந்து ஹரிணி என்ன முழு பேர் சரியா இல்லை, ஹரிணிங்கிறத அவருடைய முதல் பெயர். அந்த அம்மா வந்து இப்போ முன்னாடியும் பிரதமராக இருந்தாங்க, இப்போ திரும்பியும் பிரதமராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால பாரதத்திற்கு என்ன இம்பாக்ட்? நான் முதலே உங்களுக்கு சொன்ன இவருடைய அரசியல் வந்து மார்க்சிஸ்ட் அரசியலாகவும் ப்ரோ சைனா அரசியலாகவும் தான் அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சைனாவை ஆதரித்து தான் அவருடைய அரசியல் ஸ்ரீலங்காவில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இலங்கையில் வந்து ஒரு விசித்திரமான ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா, இப்போ உங்களுக்கு நம்ம உதாரணம் சொன்னோம்னா மால்டிவ்ஸ் இல்லை பங்களாதேஷ், அதுவும் நம்மளுடைய நெய்பர் தான் 2 நாடும். பட் அங்கே வந்து ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு கடந்த சில ஆண்டுகளாக. அதன் காரணமாக ஆன்டி இந்தியாவுடைய ஸ்டாண்டை வச்சு தான் அவங்க எலெக்ஷனே கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ உள்ள முய்சு என்கின்ற மால்டிவ்ஸ் அதிபரும் இப்போ முகமது யூனிஸ் ஒரு காமன் கேண்டிடேட்டு. பட் அவருக்கு பின்னணியாக இருந்து சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி என்கின்ற கலிதா ஜியா அவங்களுடைய கட்சி தான். அவங்க வந்து டோட்டலி ஆன்டி இந்தியா பார்ட்டி அது. ஸோ அதே மாதிரி ஜமாத்தே இஸ்லாமின்னு பங்களாதேஷில் இருக்கு. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்டை அதிகமாக உருவாக்கி உள்ள இந்த இது நடந்திருக்கு, இந்த ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு பங்களாதேஷில். பட் ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. ஸ்ரீலங்காவில் வந்து இந்தியாவுக்கு ப்ரோ இந்தியா சென்டிமெண்ட் தான் இனிங்கும் இருக்குது. அதுக்கு இப்போ சமீப காலத்தில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு அவங்களுடைய ஒரு மேஜர் பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது பாரதம் தான் அவங்களுக்கு வந்து $5.5 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி ரூபாய் இந்திய கரன்சியில் கொடுத்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் உதவி பண்ணி அவங்களுடைய பொருளாதார கிரைசிஸ்லேருந்து வெளியெடுத்து அவங்க பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓடாமல் நின்றுட்டு இருந்த, சாப்பாடு கிடைக்காம இந்த மாதிரி நின்றுட்டு இருந்த சமயத்தில் நம்ம போய் உதவி செய்திருக்கிறோம். ஸோ அதை பற்றி இப்போ உள்ள நம்மளுடைய திசநாயகி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு, எங்களுக்கு நாங்கள் கஷ்டத்தில் இருந்த போது நீங்கள் வந்து உதவி பண்ணீங்க அப்படின்னு. அதே மாதிரி பாரதமும் இது வரைக்கும் சொல்லலை, பட் எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். சைனா வந்து உங்களுக்கு 2022 உங்களுடைய பொருளாதார நெருக்கடி சமயத்தில் உதவியாக நிற்கவில்லை, பாரதம் தான் நின்றதுங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஆங்கிலத்தை வந்து பிக் பிரதர்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த பிக் பிரதருக்கு ஒரு நெகட்டிவ், அதாவது பெரிய அண்ணன் மாதிரி நடந்துக்கிறான், பெரிய அண்ணன் மாதிரி நடந்துக்கிறான். சாதாரணமா அமெரிக்கா சொல்றப்ப அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க, அமெரிக்கா பத்தி சொல்லுவாங்க. அந்த பிக் பிரதர் பாரதம் வந்து ஒரு பிக் பிரதர் இல்லாம நம்ம ஆங்கிலத்துல சொல்லணும்னா எல்டர் பிரதர். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நம்ம பாரத கலாச்சாரத்துல, அதாவது நம்ம பாரத கலாச்சாரம் நான் ஸ்ரீலங்காவும் சேர்த்துக்கிறேன், நேபாளையும் சேர்த்துக்கிறேன், பங்களாதேஷையும் சேர்த்துக்கிறேன், மால்டிவ்ஸையும் சேர்த்துக்கிறேன், என்டையர் சவுத் ஏஷியாவும் சேர்த்துக்கிறேன். இந்த பாரதிய கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா எல்டர் பிரதர், அதாவது அண்ணன், வீட்டுக்கு தலைமை பொறுப்பை வகிப்பவர் வந்து தன்னுடைய சகோதர சகோதரிகளை வந்து ஒரு தன்னுடைய 2 கண்கள் போல பாதுகாப்பார். அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் இல்லைங்களா? அந்த கலாச்சாரத்துல தான் பாரதம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு உறுதுணையாக தோள் கொடுத்து நின்றது. ஸோ இந்த மாதிரி வந்து மால்டிவ்ஸ் ஆகட்டும், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மால்டிவ்ஸ் பிரசிடென்ட் முய்சு பாரதம் வந்தார் இல்லைங்களா? அவரோட பொருளாதார நெருக்கடி, தண்ணீர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நம்ம பாரதம் தான் முதல்ல போய் உதவி செய்ய தயாராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய அண்ணனாக இல்லாமல்
நம்ம அண்ணன் அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில நம்ம உதவி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்காவுக்கு நம்ம உதவி பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து திசநாயகே இலங்கை அதிபதி வந்து இப்போ அதை மென்ஷன் பண்ணார். அவர் பதவி ஏற்ற பிறகு பாரதத்தோட நான் ஒரு நல்லுறவு வச்சிருப்பேன். இது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பேலன்ஸ் அதை நான் கொண்டு வரேன். ஆனால் ஸ்ரீலங்கால பாரதத்துக்கும் சைனாக்கும் ஒரு எப்பவுமே டசில் இருந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ விக்ரமசிங்கே இருந்த போதும் சரி, ரணில் விக்ரமசிங்கே, இல்லை அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இவங்களோட என்னது ராஜபக்ஷே அவர் அவங்க தம்பி கோத்தபயா ராஜபக்ஷே அவருடைய சமயத்திலையும் பார்த்தீங்கன்னா சைனா தங்களுடைய உளவு கப்பலை வந்து அனுப்பி இங்க உளவு பார்த்தது. அது நம்ம பாரதத்திற்கு ரொம்ப அது கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுத்தியது. நம்ம அதை தெரிவித்தோம். ரணில் விக்ரமசிங்கே அதிபராக இருந்த போது அந்த அவாய்டுகளும் கூட பண்ணாரு. பட் திரும்பியும் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்காக பண்ணாங்க. இன்னொரு விஷயம் இலங்கை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அம்பன் டோட்டால நடந்த கதை. அம்பன் டோட்டாக்கு அவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு $400 மில்லியன் லோன் கொடுத்தாங்க அம்பன் டோட்டா போர்ட்டு கட்டுவதற்காக. அந்த லோனுக்கு வந்து 6.5% வந்து வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து இலங்கைக்கு ஏற்படுது. நான் சொல்றது ஒரு 5 வருஷம் முன்னாடி 2019. அந்த வழக்கமா வேர்ல்டு பேங்க்கு, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் போன்ற அமைப்பு, உலக பொருளாதார அமைப்புகள் இருக்காங்க. அவங்க வந்து லோன் கொடுக்கும்போது 2% தான் லோன் வட்டி வாங்குவாங்க. சைனா வந்து 6.5% வட்டி. அதாவது நீங்க வந்து வளர்ச்சி உதவின்னு கொடுக்குறீங்க, கொடுத்ததுக்கு ஒரு கமர்ஷியல் இந்த நம்ம ஷைலாக் மாதிரி வட்டி வாங்கினீங்கன்னா, வட்டிக்கார மாதிரி வட்டி வாங்கினீங்கன்னா கந்து வட்டி அந்த மாதிரி ஒரு கந்து வட்டி மாதிரி ஒரு சூழ்நிலையில் வட்டி வாங்கி அவங்களால கட்ட முடியாம போய் அந்த அம்பன் டோட்டா போட்ட 99 வருடங்களுக்காக லீஸ்ல வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு இலங்கைக்கு. அதாவது நீங்க ஆர்ம் ட்விஸ்டிங்னு சொல்லுவாங்க, கையை முறிச்சு குடியான்னு சொல்லி நீங்க கந்து வட்டி சொல்றீங்களா, அந்த மாதிரி புடுங்குற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ரவுடிசம் மாதிரி தான், குளோபல் ரவுடிசம். அதை பண்ணி தான் சைனா வந்து அந்த அம்பன் டோட்டா எடுத்தாங்க. இதெல்லாம் வந்து திசநாயகை ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய உறவு பாரதத்தோட உறவு மேற்கொள்ளும் போது இந்த விஷயம்லாம் அவர் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு ஒரு சேலஞ்ச் தான் திசநாயகை வந்து பாரதத்துக்கு ஒரு சேலஞ்ச். அதனால அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும், அவங்களோட பாலிசி என்ன பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா தமிழ்நாடுக்கும் இலங்கைக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. தமிழ் பாப்புலேஷன் நிறைய பேர் இருக்காங்க இலங்கையில், மைனாரிட்டி பாப்புலேஷன் தான். பட் வடக்கையும் கிழக்கையும் இலங்கையில் வந்து தமிழர்கள் அதிகம் வாழ் மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய 13வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இருக்கு. இந்த பகுதிகளுக்கு ஒரு சுயாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்னு அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷன்ல பாரதத்திற்கு அதன் மேல் ஒரு அக்கறை உள்ளது அந்த அமெண்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல. இப்போ இந்த எலெக்ஷன் தொடர்ச்சியாக மோடி அவர்களே வலியுறுத்தி வந்துகிட்டு இருக்காரு கண்டினியூஸா. நீங்க இலங்கையோட எப்போதும் ஒரு உறவு பேசும்போது இந்த 13வது அமெண்ட்மெண்ட் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி திரும்பவும் பிரதமர் மோடி அவர்களும் நம்ம ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் வலியுறுத்தி வராங்க. ஸோ அது முக்கியமான விஷயம். இந்த சின்னல வெறி கொண்டு இருந்த கட்சியிலிருந்து அவர் வருவதனால அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரா. நீங்க 3 கேண்டிடேட் இருந்தாங்க, அதில் பார்த்தீங்கன்னா இவர் திசநாயகே, அப்புறம் சஜித் பிரேமதாசா, அப்புறம் ரணில் விக்ரமசிங்கே. இந்த 3 கேண்டிடேட்ல ரணில் விக்ரமசிங்கே மட்டும்தான் நான் 13வது அமெண்ட்மெண்ட்டை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு ஓப்பனா எலெக்ஷன் சமயத்தில் சொன்னது. மற்ற 2 கேண்டிடேட்டும் ஓப்பனா சொல்லலை, சரிங்களா. அதனால ஓப்பனா சொல்லாதனால இது வந்து நம்ம கவனமா பார்க்கணும். அவர் என்ன செய்யறாரு, சைனாவோட உறவு எப்படி வச்சிருக்கிறாரு, பாரதத்தோட உறவு எப்படி வச்சிருக்காரு, தமிழ் மக்களுக்கு என்ன பண்றாரு, அவங்களுக்கு 13th அமெண்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாரா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கவனமா பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க சொல்லும் பொழுது தமிழ் பகுதிகள் பத்தி சொன்னீங்க, அதுலேயும் கூட அவங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைச்சிருக்குங்க. இந்திய விரோதமாக இருந்தக்கூடிய தமிழ் தலைவர்களும் கூட அங்கே இருந்தாங்க. டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய தமிழருக்கு எதிராகவும் அங்கே செயல்பட்டுக்கிட்டு, அங்கேயும் மீனவர்களை அங்கேயும் தூண்டி விட்டுட்டு இங்கேயும் இது பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரெல்லாம் தோத்திருக்காருங்கிற ஒரு நிம்மதி ஒரு பக்கம் இருந்தா கூட, இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு எலைட் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஸ்ரீலங்காவில் இருந்தது. ஒரு இப்போ இங்கே சொல்றது மாதிரி ஒரு
கோத்தபயா, அந்த ஆமா. ராஜபக்ஷ ஃபேமிலி. விக்ரமசிங்கே பேலட் பாக்ஸில் ஜெயிச்சு அவர் வந்ததே இல்லை. இது அப்புறம் என்னைக்குமே அவர் குமாரதுங்கா, ஜெயிச்சது இல்லை எலெக்ஷன். பிரேமதாசா குடும்பம், இப்படி ஒரு எலைட் பீப்புள் பாலிடிக்ஸாக தான் ஸ்ரீலங்கா இருந்தது. முதல் முறையாக ஒரு ஒரு களத்தில் ரொம்ப நாட்களாக இருந்து ஆயுதம் தாங்கி பிறகு புரட்சி பண்ணி இப்போ அரசியல் ரீதியாக களமாடியவர் போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 3.7% தான் வாங்கியிருக்காரு. திடீர்னு இந்த தடவை இவ்வளோ பர்சன்டேஜில் ஆட்சி பண்ண மக்களுக்கு அந்த அளவிற்கு எலைட் பாலிடிக்ஸ் மேலே அங்கே ஒரு கோபம் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா? உண்மைதான், நீங்க சொல்றது 100% உண்மை. இப்போ எலீட் பாலிடிக்ஸ், இப்ப குடும்ப அரசியல் நம்ம சொல்றோம். அந்த குடும்ப அரசியல் வந்து உலக அளவுல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு வெறுப்பு ஏற்பட்டுட்டு இருக்கு. தமிழகத்திலையும் அது நடக்கும். தமிழகத்திலையும் விரைவில் நடக்கும். பாரதத்திலும் ஏற்கனவே நடந்து போச்சு. 2014 நடந்து போச்சு. இந்த ஒரு வெறுப்பு அரசியல் வெறுப்பு வந்து ஏற்படதான் செய்ய போகுது. இது இலங்கையிலையும் அது பிரதிபலிக்குது இந்த விஷயம். இவர் திசநாயகை வந்து ஒரு காமனர், அதாவது சாமானியர், சரிங்களா? அவர் வந்து அதனாலதான் அவருக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைச்சிருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். இப்போ மற்ற 2 கேண்டிடேட்டும் பாத்தீங்கன்னா ஒரு எலிட் தான். இப்போ ரணில் விக்ரமசிங்கே நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாட்டி கூட எலெக்ஷன் ஜெயிச்சது கிடையாது அவர். ஸோ இருந்தாலும் அவர் பிரதமராகவும் ஆயிட்டாரு, அதிபரும் ஆயிட்டாரு, எல்லாம் ஆயிட்டாரு. ஸோ அது ஒரு எலிட் பாலிடிக்ஸ் வந்து வெறுப்பு உண்டாயிட்டு இருக்கு. அது உலகளவிய ஒரு ட்ரெண்ட். அது நீங்க பல நாடுகள் இந்த சூழ்நிலை பார்க்கலாம். எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஏஷியன் ஃபினாமினா இந்த குடும்ப அரசியலுங்கிறது. இப்போ பிலிப்பீன்ஸ்ல பார்ப்பீங்க, இல்லை வியட்நாமில் பார்ப்பீங்க, இல்லை இந்த மாதிரி மலேசியாவில் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி, உத்தரப்பிரதேசில் இருக்கிற மாதிரி. ஸோ இது எதிர்த்து ஒரு குரல் உலக அளவில் எழுந்துட்டு இருக்கு. அது வந்து தமிழகத்திலையும் விரைவிலேயே பிரதிபலிக்கும். நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா எந்த அளவுக்கு இப்போ அங்கே நடந்திருக்கக்கூடிய அரசியல் சூழல் நமக்கு சாதகமாக இருக்க போகிறதா பாதகமாக இருக்க போகிறதாங்க போக போக தெரியும். உங்கள் நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்தீங்க.